பூனாகலை ULG தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் அங்கு காணப்பட்ட காளி கோயில் மண்ணுள் புதையுண்டுள்ளது. மண் சரிவு அபாயம் காரணமாக மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு இடர்முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நேற்று எப்போதும் போல் இல்லாமல் பெரிய மழை பெய்ஞ்சதுனால வராக பெரிய மண் சரிவு ஒன்று எங்க வீட்டு பக்கத்தால ஏற்பட்டிருக்கு. எங்களை இங்கிருந்து போக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மிச்ச காலமாக ஒரு காளி கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலும் இல்லாம போயிருச்சு. இதேவேளை இடிமின்னல் தாக்கத்தினால் 6 வீடுகளில் பொருத்தப்பட்டுள்ள மின்மானி சேதமடைந்துள்ளது. 4:30 மணிக்கு மின்னல் தாக்கணும்னு மருக வெடி சத்தம் ஒன்று கேட்டுச்சு. கேட்ட பிறகு அங்கனைக்கு வாழை மரத்துக்கிட்ட அடிச்சு அந்த குசினிக்கு பின்னுக்கு ஒரு குழி விழுந்தது. குழி விழுந்த பிறகு மருக மின்னல் வந்து இதுக்குள்ள மீட்டர் பெட்டி 7 வீட்டு மீட்டர் பெட்டியும் அப்படியே நெருப்பு வந்துருச்சு. கட் அவுட் எல்லாம் பொசுங்கி கீழே கொட்டி போயிடுச்சு. கடுமையான மழை. அதுக்கு பிறகு கரண்டே இல்ல. இதுவரை காட்டியும் கரண்ட் இல்ல. அத்துடன் சீரற்ற வானிலை காரணமாக கொஸ்லாந்த மீரியபெத்த தோட்டத்தில் இருந்து 70 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் மழைமானியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார்.